நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து ஸ்லிங் ஷாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்லிங் ஷாட்னோடனே வியூஸ் போக மாட்டேங்க, எல்லோரும் ஓடிடுவீங்க, பயப்படாதீங்க. அதுவும் ஒரு வகையான மீன், அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஒரே ஒரு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். பயங்கரமாக நம்மளை ஆதரிக்கிற நண்பர்கள் பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கீழே விழுந்து வழியே தெரியாதா பாருங்கள், நீங்கள் கேட்ட கேள்வியில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளையும் இவ்வளோ பேர் லைக் பண்ணி என்ன பாருங்கள், உடம்பு பாருங்கள், கீழே விழுந்துட்டீங்க, மருந்து போடுங்க, ஆஸ்பத்திரி போங்க, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் கேட்ட ஆறுதலான வார்த்தையிலே எனக்கு புண்ணறிட்டுனா பாருங்கள். நீங்கள் பற்றிய ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் குழி மாதிரி விழுந்துச்சு, அதனால் அந்த மணிக்கட்டு ஆரம்பிச்சு. மணிக்கட்டு இல்லை, அந்த இடமும் அடுத்ததும் மணிக்கட்டு தான். இந்த முட்டு மடங்க இடம் மட்டும் கொஞ்சம் ஆற மாட்டேங்குது, அப்படியே பச்சை அடிச்சுட்டே இருக்குது. அதனால் ஆறலை. இன்னும் கொஞ்சம் வலி வேதனையோடு தான் அலையிறேன். இருந்தாலும் நல்ல தண்ணிக்கு போவோம், கடல் மீனில் தான் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்ட்டு அப்படியே எங்கிட்டாமல் வந்தோம். வந்து ஒரு 2-3 மீன் பிடிச்சிருக்கோம். அந்த காட்சிகள் அடுத்தடுத்து வரும், நீங்கள் பாருங்கள். ஒரு லைவ் ஷாட் இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் அடித்த உடனே எடுத்துருப்பாங்க. ஏன்னா மீனே இல்லை, தண்ணி வற்றி போச்சு. சின்னதில் சுத்தமாக ட்ரை ஒன்றுமே இல்லை, தரத்தை ட்ரை ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி அந்த வகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீன் ஆம்லேட், சரிங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டா என்னதுண்ணே? ஏ அடிச்சிட்டீங்களே. கரெக்டாக வீடியோ கட் பண்ணுறேன், அடிச்சிட்டீங்க. எம்மாடி எக்கடா ஒன்றுமே இல்லாமல் வேறுமோன்னு நினச்சோம். கரெக்டாக அடிச்சிட்டாங்க. முதல் மீன்ப்பா, முதல் மீன். இன்னொருத்தன் ஓடிட்டான். இன்னொருத்தன் கிடக்கான், வரானான்னு பார்ப்போம், சரிங்களா? நம்ம இன்னைக்கு ஸ்லிங் ஷாட்டில் அடிக்கிற பேட்டர் கிடையாது. யாருக்குன்னே நம்ம வந்து மீன் வச்சு மீன் ஃபில்லெட் தானே இல்லை? ஆமாம், ஃபில்லெட் பண்ணி முட்டை ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி கண்டென்ட் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு புதுமையான ஒரு கண்டென்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடுறீங்க, சூப்பராக இருக்கும், சரிங்களா? மீன் கிடைக்காத நேரத்தில் இந்த சைஸ் மீன் கிடைச்சிது, நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். சரி, இதை எடுத்துட்டு அடுத்து எதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அடிச்சிட்டீங்களா? ஐயா அடி, ரெண்டு மீன் நல்ல சைஸ் மீன், நல்ல சைஸ். சரி, இதை எடுத்து போட்டு அடுத்து ஏதாவது லைவ் ஷாட் கிடைக்கான்னு பார்ப்போம். சரி, போட்டலாம். என்னாச்சு? போட்டீங்களா? இல்லை, இந்த சொல்கிறானே. அப்பா, லைவ் சைடுன்னு சொல்லி தூக்கிடுங்க, இவனும் மிஸ் ஆகிட போகிறான். வந்துட்டா, நல்ல சைஸுண்ணே. எல்லாம் ரோஸ் கலரு, பெத்த சைஸு. எம்மா, அரிசி மூட்டை வந்து விழுந்துட்டு. பிரேமுக்குள்ளே வர மாட்டேங்க, நீங்கள் வந்து தான் தூக்கணும். வாங்க, சூப்பராக தூக்கிட்டு. ஆனால் நடக்க முடியலையே, சரியான சைஸு, தூக்கி காட்டுங்க. பாருங்க, எம்மா மீன் என்ன இல்லை, மீன் வர மாட்டேங்க. என்ன ஒரு சைஸு பாருங்க. ரெண்டே மீன் தான், செம்ம தான். கடப்பான சவனேன்னு கவரெல்லாம் கிழிச்சிட்டு போயிடுவோம் அதில். ஆமாம், கவருக்குள்ளே போக 50 ரூபா பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக ஓடிடும். அரிசி மூட்டை தான், அரிசி மூட்டை தான் இது. எம்மோ, காலமே வத்தி போச்சுங்கப்பா, வேறு வழி கிடையாது. சுத்தமாக மீன் ஆக்டிவிட்டி எங்கேயுமே இல்லை, கடல் மீன் சுத்தமாக கிடையாது. நம்ம அதனால் நல்ல தண்ணிக்கு வந்துருக்குறோம். ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, வர நிலவரம் கலவரமாக போய்கிட்டு இருக்கு. சொல்ல போனால் என்னடா சொல்கிறீங்க, உண்மைதான். கடைசி நம்ம கன்னிராஜபுரத்தில் பிடிச்சது தான் மீன் நினைக்கிறேன். ஒன்றும் சொல்கிற அளவில் இல்லை.
அஸ்தியே தல ஆ கிட்ட கட்டிரா என்னதுண்ணா ஜிலேபியா கெண்டையா இந்த ஃபைட்ட கேளுக்கு தூக்கிருங்க அம்மா எண்டைய பாருங்க சரியான சைஸ்ண்ணே கரெக்டா மண்டையில அடிச்சுமே துள்றான் எங்க இருந்து எங்கண்ணா வந்திருக்கு பாருங்க மண்டையில குடுத்து பாருங்க ஐயோ ரத்தம் ஊத்துதே இல்ல ரத்தம் தெரியல கடவுளே என்ன சைஸ் பைப்பில் ஊத்துற மாதிரி ஊத்துதுன்பா உங்களுக்கு காட்டல ரத்தத்தை ஆமா லைஸா காட்டுங்க அங்க பாருங்க அம்மா ஆமா பயங்கர செத்துட்டான். சாப்பிட்டு சரி இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அடுத்து ஏதாவது திருதன் பார்ப்போம் நண்பா இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்போம் குளம் வற்றி போச்சு கொக்கு செத்து போச்சுன்னு அதே மாதிரி நடந்துருச்சு தண்ணி வற்றி போச்சு மீனே இல்லை பெரிய அளவில் மீன் இல்லை இந்த இடத்துல வந்து தான் கடைசி ஒரு கெண்டை அடிச்சிருக்கிறோம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம சமையல் கண்டென்ட்டுக்கு போயிடுவோம் சரிங்களா இதோ ரெடி ஆகிட்டோம் முட்டை ஆம்லேட்டுக்கு என்ன வெங்காயத்தை வெட்டி போட போகிற மிளகாய் வெட்டி போட போகிற கலக்க போகிற ஊற்ற போகிற அப்படின்னு நினைப்பீங்க அது நல்லா பொறுமையாக பாருங்கள் இது புது ரெசிபி நிறைய பேர் போட்டுருப்பாங்க இது நல்ல தண்ணியில் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க கவனமாக பாருங்கள் 3 வெங்காயம் 5 பச்சை மிளகா தண்ணியில் அலசி கொள்ள வேண்டும் 3 நாள் நன்றாக முயலை தண்ணியில் ஊற விட வேண்டும் இதை பொடுசு நாங்கள் நறுக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ இங்கிட்டும் எவ்வளோத்துக்குள்ள பொடுசு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் சரிங்களா கிளிப் இல்லைன்னா அதிகமாக போகும் ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்களே மொத்தத்திலே 2 தான் ஒன்று பச்சை மிளகா இன்னொன்று வெங்காயம் அவ்வளோதான் 2ம் கட் பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் இனிமேல் என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பு பற்ற வச்சிட்டோம் அடுப்பு பற்ற வச்சு நல்ல தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த தண்ணி கிடையாதுப்பா நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சோல மஞ்சள் பொடி மங்களகரமாக மஞ்சள் பொடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டோம் போதும் நல்ல தண்ணி ஊற்றில அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சக்கரையில் தப்பே கிடையாது இருக்கிற இடத்துல அடுப்பை செட் பண்ணியாச்சு ஆமாம் மீன் இதில் தான் கழுவுனேன் மீன் கழுவி வச்சுருக்கேன் தான் காட்டு வந்துடுங்களேன் பாருங்க ஃபில்லட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா டைம் எடுக்கக்கூடாது வேவறதுக்கு மீனை முழுசாக போட்டு அதை வேக வச்சு டைம் ஓவர் ஆயிரும் தண்ணி லேசாக கொதிக்கிட்டோம் தூக்கி மீனை தூக்கி உள்ளே போட்டு அவிச்சு அந்த தண்ணி தரதன்னு இப்போ எப்படி வேலை நடக்குன்னு மட்டும் பாருங்கள் தண்ணி சூடு ஏறிட்டு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் அலசி வட்ட சிலேபி மீன் என்னதில் ஆமாம் அப்போ எல்லாரும் இதை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண தான் செய்கிறீங்க ஆமாங்க யார் ட்ரெண்டாக இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணி தானே செய்யணும் சட்டி நிறைய சிலேபி மீன் இறக்கியாச்சு லைட்டாக ஒரு கிளறி விட்டணும் கீழே உள்ளது மேலே உள்ளது கீழே அங்கே பாருங்க பெண்ணில் பட்டை ஒன்று பாருங்க தலை ஆமாம் கலர் மாறிட்டு சுருண்டுட்டான் தலை பெண்ணில் பட்டை மறு செகண்டு அப்போ வெண்ணியாக தான் இருக்கு அம்மா வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கு உப்பு எதுவும் சேர்க்கல நம்ம இது வெந்துட்டோம் அதுக்கப்புறம் காட்டுறோம் அடுத்த காட்சியை காட்டுறோம் பாருங்க எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் இந்த 3 தான் அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 ஏன்னா டிஷ்ஷு வேறு இடத்துல மாற்றிட்டோம் ஏன்னா காற்று ஓவர் அடித்து இருக்கிற சிலிண்டர்லாம் காலி பண்ணிட்டுன்பா ஐயோ இன்னைக்கு என்னன்னு தெரியல எல்லாம் அபத்தமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு உழுதான் மேல இருந்து ஓனா உழுந்துட்டு இருக்கு மணி 12 ஆன உடனே பயமா இருக்கு வெங்காயத்தை போட்டு நம்ம கொஞ்சம் வேக விட்டுருவோம் கேட்கல இவ்வளோ வெங்காயம்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் வேகட்டும் நாளைக்கு இங்கே ஒரு வேலை கொடுத்துருக்கோம் என்ன வேலை அப்படின்னா சிலேபி மீனில் உள்ள மேலே உள்ள தொலியை உறுத்திட்டு இருக்காரு சரிங்களா சும்மா தெளிவாக வெளியேறு நிறம் எடுக்கட்டும் அப்படின்னு தான் எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த தொலி எடுத்த உடனே சிலேபி மீன்னு சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது இதை ஊற்றி போட்டுட்ருக்கிறாரு நம்ம இதை எல்லாத்தையும் தொலியை உரித்து முடிச்சுட்டு இதை உள்ளே சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம யாருக்குமே மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஜீரகம் தான் சேர்க்கணும் ஜீரக பொடி சேர்த்துருக்கோம்
மஞ்சப்பொடி மட்டும் உள்ள சேர்த்துருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் காரத்துக்கு வத்தல் தூள், சகப்பா உள்ள வத்தல் தூள். ஏன்னா மிளகா போட்டிருக்கோம் அதனால நிறைய போடல. அதுக்கப்புறம் என்ன மசாலா? சரி, இது மட்டன் மசாலா. மட்டன் மசாலா ஸ்மெல்லுக்கு மட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டோம். இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள், அப்புறம் வத்தப்பொடி, சீரகப்பொடி, மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டோன்னே இந்த கலருக்கு வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுவோமா, அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீனை அப்படியே டைரெக்டாக உள்ளே இறக்குறோம். என்னல வர வர நீங்கள் சமையல் கண்டனில் இறங்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம முதல்ல சமையல் கண்டென்ட் போடணும்னு தான் ஆசைப்பட்டோம். இந்த நேரம் அப்படியே ஒத்துழைக்கிறேன். நம்ம டீம் சாப்பிட்டு பழகின உடனே எடுத்த உடனே இந்த மீன் போட்ட சொல்ல சரிங்களா, எடுத்த உடனே சமையல் கண்டென்ட் என்னைக்கு போவோம் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, மீன் அடிக்காத நேரத்தில் இப்படி ஒரு டிஷ்ஷு செஞ்சு நம்ம டீமுகளுக்கு புதுமையான ஒரு டிஷ் எல்லாம் கொடுப்போம். இப்படிலாம் ஒரு டிஷ் இருக்கா அப்படின்னு நம்ம டீமுகளே இப்போ கொஞ்சம் சாக்காய் போய் பார்க்காங்க. ஃபுல்லாக நம்ம சேனலில் மீன் சார்ந்து தான் வரும். அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் கண்டென்ட்டு மீன் சார்ந்தது தான் இருக்கும். அதுதான் ட்விஸ்ட்டே. இப்போ நம்ம அதை பிரித்து விடணும். இப்போ முட்டை பொடிமா மாதிரி வரும். அந்த ஈரெல்லாம் போய் ட்ரை ஆகி வரும். இதானாடா டிஷ்ஷு அப்படின்னா இது கிடையாது. இது கிடையாது டிஷ்ஷு. இது மெயின் இன்க்ரீடியன்ட். இதுக்கப்புறம் ஒன்று சேரும். அதுதான் டாஸ்கே. வேற லெவலில் இருக்கும். சும்மா இளந்தியில் வச்சா போதும். ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டோம்னா பிடிச்சிரும். இப்போ பொழு பொழுன்னு ஆகிட்டு பாருங்க, உதிர்ந்துருச்சு. நம்ம இந்த ட்ரையாக மட்டும் ஆகணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். முதல்ல இருந்துக்கும் இப்போ இருந்ததுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து எப்படின்னா புட்டு தான். எப்படி நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இந்த செட்டில் பிடிக்குங்களா, சுரண்டிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ நேரம் சுரண்டிக்கிட்டே தான் இருந்திருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட கேஸ் பத்தாக்குறையாக இருக்கனால இன்னும் ட்ரை ஆக்கலாம். நமக்கு போதும். ஏன்னா ஆம்லேட் தானே போட போகிறோம். அதனால் போதும். கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்குது. அப்போ தான் ஜம்முன்னு இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது நைஸாக இருக்கும். ரொம்ப இதாகிட்டுனா கொஞ்சம் சவுச்ச மாதிரி இருக்கும். அதனால் இதை அப்படியே இறக்கிடுவோம். நம்ம அடுத்ததை வச்சுருவோம்ல. முட்டையை ஊற்றிருக்கோமா என்ன? சரி, மெயினான ஒன்று சேர்க்கணும். மிளகு இல்லை, எதில்? முட்டைக்கு தேவையான உப்பு. சரிங்களா, உப்பு போட்டு லைட்டாக முட்டையை பீட் பண்ணிவிட்டு பெப்பர் மேலே தூரத்துக்கு தலை. குழப்பாங்க. இப்போது நம்ம செஞ்சுருக்கு மசாலாவை உள்ளே சேர்க்க வேண்டும். ஓ சரி 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 சரி, கறி தோசை மாதிரி. ஓ சரி 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 சரி, இப்ப தெரிகிறதா? சூத்திரங்கள் இப்ப தெரிகிறதா? என்னடா முட்டை ஆம்லேட் என்ன கணக்குன்னு யோசிச்சேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, அடிங்க அடிங்கண்ணே அடிங்கண்ணே. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே சல்கா மல்கான்னு இருக்கும். இப்போ ஊத்துல அம்பிட்டுதான். கறி தோசை மாதிரி கறி ஆம்லேட். இது என்ன ஆம்லேட்? மீன் ஃபிஷ் மறந்துட்டீங்க. ஆமா, நண்டு ஆம்லேட் மாதிரி. என்ன எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. ஓ, நீங்கெல்லாம் போறேன்னு சொல்லி நான் வரேன். நீ போகும் இடமெல்லாம் அழகா அடி லட்டு மாதிரி சுத்துறாட. இருங்க,
இதை பெரட்டி போட்டாச்சு. என்ன அழகா இருக்கு பாருங்க. முழுக்க முழுக்க மீன் தான். இப்படி கொடுத்தோன்னு இங்க பச்சை பிள்ளைய கூட சாப்பிடும். அட 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 அட. இதோ இந்த உங்களுக்காக போடு. எப்படி தரமாக உள்ளதா? செம்ம. அடுத்து எண்ணெயை ஊற்ற வேண்டும். சிறிது எண்ணெயை ஊற்றி ஒரு கலக்கலைச்சு. சிம்பிள் டிஷ் தான். ஆமாம், ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும். மீனை இப்போ அவிச்சு அதை எடுத்து அதை கூட்டு வச்சு இது ரெகுலராக செஞ்சால் ஈஸிண்ணே. சரி, அப்படி ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நீ கறி தோசைலாம் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கு இது இவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? சின்ன குழந்தை கூட கொடுக்கும். ஃபிஷ் நல்லா இருக்கும். தூத்துக்குடி கொத்தனாரு நல்லா அடி கலவையை போட்டு அட்டி எங்களுக்கு சைனீஸ் செப்பு கூட இப்படி செய்ய மாட்டாங்க. பெப்பர் இருந்ததுல இது இன்னொரு பொருள் சேர்க்கணும். அது நம்ம அதில் சேர்க்கலை, இதில் சேர்த்து காட்டுறேன் பாருங்க. இது என்னது அப்படின்னா பெப்பரு. சளிக்கு இருமலுக்கெல்லாம் நல்லது. மேலே தான் போடணும் நண்பா. அந்த ஆம்லேட்டு முட்டைலாம் போடுறீங்கல்ல, நம்ம லைட்டாக அப்படி தூவி விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த முட்டை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். டே உங்க அலும்புக்கு அளவு இல்லாமல் போய்கிட்டு இருக்குடா. வர வர முதலெல்லாம் இப்படி பண்ண மாட்டீங்களடா, இப்போ திங்க வச்சே எங்களை கொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி? அவ்வளோதான், சூப்பர். இதுவும் கிட்டத்தட்ட காட்டு சமையல் தான். ப்ரொஃபஷனல்லாம் இல்லை, வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. நான் நல்லதும் இல்லையே இவ்வளோ டிஷ் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய குழு கொடுக்கோம். நண்பர்கள் யாருமே அதை மதிக்க கூட மாட்டேங்கிங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஜிலேபி மீன் பெட்டர் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த தொழியை மட்டும் எடுத்துரும். கெண்டை அந்த மீன்களை கம்பேர் பண்ணும்போது ஜிலேபி வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அப்போ தெரியும். பாருங்க பெப்பர் போட்டோன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பிளாக்கா இருக்கிறது வந்து பெப்பரு. இங்க பாருங்க, இது பெப்பர் இல்லாது, இது பெப்பர் உள்ளது. சூப்பர் சரிங்களா. ஐயா என்ன காணும்? பாட்டில் வச்சிருக்கேன்பா, வேற லெவலில் வச்சிருக்கிறோம். கையாடுதே. ஐயோ, இனி அப்படியே ஒவ்வொன்றும் போட வேண்டியிருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையுமே அப்படி அப்படியே உள்ள போடுறதா. இப்போ 2 இது பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பொரிச்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது உங்களை மீட் பண்ணுறேன். டிஷ் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட். பாருங்க, இதில் பெப்பர் போட்டது இருக்குது, பெப்பர் போடாதது இருக்குது. அது எது எதுன்னு காட்டுங்கதில்ல. ஆமாம், இது பெப்பர் போட்டது நல்லா பிளாக்காக அடிச்சு போயிருக்கும். இது பெப்பர் போடாதது. பார்த்தீங்களா, இது பெப்பரு, இது பெப்பர் இல்லாது, அப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். ஆமாம், ஃபஸ்ட்டு பெப்பர் ஒரு 3 இதில் பெப்பர் போட்டிருக்கோம், 3 இதில் பெப்பர் போடலை. சரிங்களா. இப்போ வந்து நம்ம தலைக்கு வந்து டெஸ்டிங் டைம். ஆமாம், ஃபஸ்ட்டு பெப்பரில் இல்லாததுல இருந்து ஆரம்பிக்காங்க. சூப்பராக வெந்துட்டு யாருக்குன்னா நம்ம வேக வச்சது தான். செம. இது என்ன மீனுன்னே எவனுக்கு யாருமே சொல்ல முடியாது. உண்மை ஆற்று மீனுன்னே சொல்ல முடியாது, எந்த மீன்னே சொல்ல முடியாது. இது வித்தியாசமாக இருக்குது. நண்டு மீட்டா, மீன் மீட்டா, சரியான டேஸ்ட். தூக்கல் சீரகம், நீங்கள் போட்ட அந்த சீரகம் தான் வெயிட். இப்போ தான் தெரியுது ஒரு சீரகம்லாம் எதுக்கு போடுறாருன்னு இப்போ தான் தெரியுது. இப்போ வந்து பெப்பர் இல்லாத தான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காரு தெரியுங்களா. ஐயோ விட்டு தின்னுட்டே இருப்பேன். சாப்பிடும். இது பெப்பர் இல்லாத சாப்பிட்ருக்காரு. நம்ம பெப்பர் சின்ன குழந்தைங்க கொடுக்கலாண்ணா. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து அவிச்சிட்டோம். நம்ம பில்லட் பண்ணி எடுத்து அவிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு முள் இருக்காது. அடுத்து பெப்பரோட ஆம்லேட்னாலே பெப்பர் போட்டால் தாங்க அது ஒரு மாசு. பாருங்க அரிகாசாலா. ஆம்லேட் தாங்க. அட்டை மீன் அட்டை 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 அட்டை. ஏன்னா சூப்பர்ண்ணே. நான் ஒரு செப்பு. இது வேற லெவல்ல இருக்கு. செப்பு தானே நீங்க? செப்பு தானே, சரியான செப்புண்ணே நீங்க. சரியா இருக்குது, தோசை மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கு. அதான் மீன் வந்து இது ஆம்லேட், மீன் ஆம்லேட் தான். இப்படிதான் வந்து கடைகள்லயும் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இது வேற என்னென்ன மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம்?
அது நிறைய வெரைட்டி இருக்கு. சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடலாம், பிரெட்டுக்குள்ள வச்சு சாப்பிடலாம், நிறைய வெரைட்டி பண்ணலாம். இது கமாண்ட்ல என்னன்னு உங்க எப்படி சாப்பிடலாங்கிற ஐடியாவை கமாண்ட்ல சொல்லுங்க. ஆனா உண்மையில வேற லெவல்ல பெப்பர் போட்டு நல்ல முருகி, அந்த பெப்பர் முருகி சூப்பரா இருக்குண்ணே. அடிச்சு விடுங்க, அடிச்சு விடுங்க, அடிச்சு விடுங்க. எனக்கு எடுத்து சுருக்கி அடிச்சு விடுங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இவ்வளவு நேரம் என் பேக்ரவுண்ட்ல நின்று பக்கபலமா இருந்த தலைக்கு வந்து நம்ம ஒரு விருந்து வச்சிருக்கோம். சரியா இருக்கு, சூப்பரா மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒண்ணும் செய்ய முடியாது. எடுத்து உருட்டி விடுங்க, அடிச்சு விடுங்க. உருட்டி மடிச்சு ஒரு கடி, அதான் கடி. இப்படி சாப்பிடணும், வாய் நிறைய சாப்பிடணும். இப்படி சும்மா தொட்டு தொட்டு நக்கிறது நல்லா இருக்கு. சுத்தமா சொல்றேன், இந்த எனக்கு பாசி வேற பிடிக்காது, நல்ல தண்ணி மீன் பிடிக்காது, அப்படி இப்படின்னு சொல்றாங்களா. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆமா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நாங்க போய் சொல்றோமா உண்மையை சொல்றோமான்னு உங்களுக்கு அப்போது நாங்க இப்ப சொல்றது வந்து வீடியோக்காக சொல்ற மாதிரி கூட உங்களுக்கு நினைக்கலாம். நீங்க இதை ட்ரை பண்ணாதான் இதுல உள்ள டேஸ்ட்டே உங்களால உணர முடியும். உண்மையில நண்பா, கடல் மீன் எல்லா வகை மீனையும் சாப்பிட்டுருக்கோம், எல்லா மீனும் சாப்பிட்டுருக்கோம், ஆத்து மீன் சாப்பிட்டுருக்கோம். ஆனா இது என்ன மீன் மீட்டு, இது வந்து இந்த மீன் கடல் மீன் இல்ல நல்ல தண்ணி மீனுங்கிறத வித்தியாசமே தெரியாது. சூப்பரா இருக்கு. நம்ம இதுல வந்து கெண்டை சேர்க்கல நண்பா, ஒன்லி ஜிலேபி தான். ஒன்லி ஜிலேபி மட்டும் தான் சேர்த்துருக்கோம், சரிங்களா? கெண்டை சேர்க்கல. ஜிலேபிக்கு இந்த டேஸ்ட்டு. கெண்டை வந்து முள் இருக்கும், பெரிய கெண்டையை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி பெரிய கெண்டை அம்பிடுச்சுன்னா நம்ம வேறு ஒன்று டிஷ்ஷு வேறு மாதிரி செஞ்சு காட்டுறேன், சரிங்களா? மீன்லேயே இன்னும் பல வகையான டிஷ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா என்ன அடுத்தடுத்து உங்கள் பதிவில் ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டே வரேன், சரிங்களா? இப்படிலாம் மீனில் பதிவிட முடியும், சாப்பிடலாம், இப்படி டிஷ்ஷெலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பதிவிட்டு வரேன். நிறைய நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஒரு சில நேரம் கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் இந்த வார்த்தைகளால் தான் நாங்கள் வெளிக்காட்ட முடியும், வேறு ஒன்றும் இதில் ஸ்மெல்லோ நீங்கள் வாசமோ பார்க்க முடியாது. எங்களோட உணர்வுகளோ எங்களோட சந்தோஷங்களை நாங்கள் வார்த்தைகளால் தான் வெளிக்காட்ட முடியும். அதனால தான் நாங்கள் வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு மென்ஷன் பண்ணி ஆகணும். நண்பா, உண்மையிலே இது வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி உடனே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணுறது கிடையாது, ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறது. அந்த நேரம் என்ன எக்ஸ்பிரஷன் வருதோ என்ன வருதோ அதான். என்னாலேயே 3 வீடியோ போயிருக்கு, நம்புவீங்களா? நான் ஹைப்பர் ஆகி சந்தோஷமா கத்துன வீடியோ, சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு 3 வீடியோ போயிருக்கு. நல்ல மீன் பிடிச்ச வீடியோ, 1/2 மணி நேரம் வீடியோ வேண்டான்னு அழிச்சு விட்ட வீடியோ 3 வீடியோ போச்சு. என்னாலேயே 3 வீடியோ போயிருக்கு. அதனால நாங்கள் ஓவரா எக்ஸ்பீரியன்ஸ் காட்டின இடத்துல எல்லாம் நாங்கள் போட மாட்டோம். ரொம்ப அதிகமாக வைப்பாயிருப்போம், கத்திருப்போம், அதெல்லாம் அதிகமாக போட மாட்டோம். அது எல்லாம் நீங்க சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளை திருத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மீன் அப்டேட் சாப்பிட்டு இருக்கோம். உருட்டி அப்படியே அடிங்க தலை. ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா வாய் நிறைய சாப்பிட்றதுல வயிறு நிறையணும், அப்புறம் பெருகும் அடிச்சு விடுங்க அப்படின்னா சாப்பிடுறதில்ல. நீங்க சாப்பிட்டது போக தான் நமக்கு மிச்சம். எனக்கு வருத்தம் 2 வருத்தம் விக்குது. எனக்கு வருத்தம் 2 வருத்தம். ஒன்று டீம் இல்லை, ஆமா, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்க. தலையே இன்னைக்கு 5 நிமிஷம் பேசியிருக்காருன்னா அப்போ அவ்வளோ எவ்வளோ ஒரு வெயிப்பாக பெருமைங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. நானும் ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். சாப்பிட்டுட்டேன் அவரு. சூப்பர். நீங்கள் கெண்டை மீன் என்ன செஞ்சு நினச்சிருக்கலாம் பாருங்க. நம்ம வந்து கெண்டை மீன் வந்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம். ஒன்லி ஜிலேபி மட்டும் தான் நீங்கள் கண்டென்ட்டாக பார்க்கிங்க, சரிங்களா? அது கெண்டை மட்டும் காட்டுங்கதில்ல அதுட்டா, சரிங்களா? கெண்டையை வந்து நாங்கள் சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு. நண்பா இவ்வளோ நேரம் வந்து தலை சாப்பிட்டாரு. தலை வந்து இங்கே பாருங்க எத்தனை சாப்பிட்டுருக்கான்னு காட்டுறவங்க. இங்கே இருங்க, 2 அவுட் ஆகிட்டாரு. எம்மா என்னால் திங்க முடியாமா அப்படின்ட்டு. உண்மையில சரிங்களா? இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம ஒரே உருட்டு தான், ஃபுல் பைட்டு. அந்த மட்டன் மசாலா சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மட்டன் மசாலா, மிளகுத்தூள், அது போக சீரகத்தூள், இது எல்லாம் சேர்ந்த உடனே இது மீன் மாதிரியே தெரியல. அப்பனா சொல்லணும், சரிங்களா? இது ஏதோ கறி தோசை மாதிரி இருக்கு. ஃபிஷ் மீன் ஆம்லேட்னு சொல்ல முடியாது, இந்த லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஆனால் மீனோட ஸ்மெல்லும் லைட்டாக இருக்கும். மீனோட ஸ்மெல் எல்லாம் போகாதுல்ல, உங்களுக்கு கறி கிடையாது, இது மீன் தானே. செம்மையாக தூக்கி விட்டுருக்கு. இது என்ன தூக்கல்? நீங்க இப்ப சாப்பிட்றது வந்து வெறுசு.
வந்து பெப்பர் என்னது விட்டுருக்கு அந்த பெப்பரோட ஸ்மெல் மேலே நம்ம வந்து முட்டையில தூக்கி சாப்பிட முடியுங்களா அந்த ஃப்ளேவர். அது ரெண்டாவது பெரட்டி கீழே போட்டது என்னென்ன கருகுன்னு இல்லை பொரிஞ்சது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை பெருசாக தூத்தி சாப்பிட்றதுக்கும் இது பொரிஞ்சு எண்ணெயில் பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல வித்தியாசம். வித்தியாசம் நல்லா இருக்கு. எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதுதான் சொல்கிறேன். ரொம்ப நாயாக அடைஞ்சிருக்கும் வெயிலுக்குள்ள. ரெண்டு ஒன்றும் இல்லை, மீனே இல்லை, தண்ணி தான் வற்றி போச்சு. இது இன்னைக்கு கண்ணில் எடுக்க முடியாது. இன்னைக்கு மீன் ஆம்லேட் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எதுவும் ப்ரிப்பேர்டாக வரல. அடித்த உடனே வாங்கியாச்சு ஜாமான்லாம் வாங்கி டக்கு போக்கு ரெடி பண்ணியாச்சு. அது சாமி அது வேற லெவல் வேற லெவல். உண்மையிலே நம்ம அவ்வளோ பசியில் பசியாக அடைக்குது. உண்மையில நல்லா. இப்போ சொல்லுங்க, நம்ம டீம் மிஸ் ஆச்சா இல்லையா? எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு மட்டும் நம்ம டீம் இருந்து சொன்னீங்களா இந்த ஆட்டோ 2 நிமிஷம் ஜாலி பண்ணி வச்சிருக்கோம். ஐயோ எனக்கு பத்திரம் உனக்கு பத்திரம் இருப்பாங்க. என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை கூட்டு போகும்போது ஒரு நாள் கண்ணு எடுங்கண்ணே எங்களை விட்டு வெட்டி அடிப்பாங்க. இன்னும் முடிஞ்சா வேற நல்ல தண்ணி மீனில் காட்டிட்டோம். உப்பு தண்ணி மீனில் ட்ரை பண்ணி காட்டுறோம். சரிங்களா? கடல் தண்ணியில். ஆமாம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸையும் உங்களுக்கு சொல்லிடுறோம். சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. ஐயோ நான் வளருதே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாய் நிறைய இருந்த பிறகு வளரதானே செய்யும். இதே போல் மற்ற வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.